ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மீனா வந்துட்டு இன்னும் முத்து வரலைங்கிற கவலையில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க சமைச்சிட்ருக்காங்க. இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு போயிட்டு, என்ன நீ இன்னும் ட்ரெஸ்ஸு மாற்றாமல் இப்படி இருக்க, அது இல்லாமல் உனக்கும் முத்துக்கும் என்ன பிரச்சனை, ஏன் 2 பேரும் உம்முனே இருக்க, எதுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு தான் நான் சொல்லிடுவேன்ல அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் வரட்டும் அப்படிங்கவும், இல்லை இல்லை என்ன நீயே தான் வேலை செஞ்சுட்டே இருப்பியா, ஏன் விஜய் என்ன பண்ணுறா, மற்ற 2 மருமகளாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்களா, நீ போய் முதல்ல கிளம்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கரெக்டாக விஜயா வந்துட்டு, என்ன மீனா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு கேட்க வரப்ப, ஏன் நீ என்ன வேலை செய்கிற, ஏன் எப்போ பார்த்தாலும் மீனா தான் வேலை செய்யணுமா, ஏன் நீ போய் செய்யக்கூடாதா அப்படிங்கிறப்ப, இல்லை நான் உங்கள் பிறந்த நாளுக்காக நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க, அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் பார்த்த வரைக்கும், நீ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா போகிறாங்க. இரு எங்கே நகையெல்லாம் ஒன்றுத்தையும் காணா அப்படிங்கவும் அப்படியே மீனா வந்துட்டு அப்படியே விஜயாவை பார்க்குறாங்க. என்ன இன்னும் உங்கள் அத்தை உன்ட்ட கொடுக்கலையா அப்படின்னு கேட்கவும், அத்தை என்கிட்டலாம் இல்லைத்த நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் எடுத்து போடு, எல்லாரும் போட்டிருக்காங்களே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்து இங்கே மனோஜுக்கு வந்து ஒரே பயமாயிடுச்சு. அம்மா கவரிங் நகைன்னு பாட்டி எதுவும் கண்டுபிடிச்சிட்டா என்னம்மா பண்ணுறது அப்படிங்கும். ஏன்டா நானே பயத்தில் இருக்கேன், நீ வேற ஏன்டா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க நம்ம அண்ணாமலோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஐயரெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லைம்மா 80வது பிறந்த நாள், அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கொஞ்சம் அந்த சடங்கு மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேலை மாலைலாம் போடுறாங்க. எல்லாருமே வந்து பாட்டிக்காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் மீனா மட்டும் அவர் வரட்டும் அப்படிங்கிறப்ப உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அவர் எப்போ வராரோ என்னமோ நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறப்ப, இல்லை அவர் வந்தோடனே சேர்ந்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்துட்டு காரில் சுற்றிட்டு இருக்காரு. அது என்ன விஷயம்னு தெரியல, பார்ப்போம் ஏதோ ஒரு ஆதாரத்தோடு வராங்களா என்னென்னு.